ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் டினோஸ் ஈஸி குக்கிங். நான் உங்கள் ஷெஃப் டினோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பிரியாணி ரெசிபி தான். பிரியாணி அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். பட் இந்த பிங்க் கலரில் பீட்ரூட் போட்டு பண்ணக்கூடிய இந்த பிரியாணி பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த பிரியாணியை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பீட்ரூட்டில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் டைரெக்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சில டைமில் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த வெர்ஷனில் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்ததுங்க இதோட ரிசல்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 350 கிராம் வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆன பிறகு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, அதை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுங்க. நான் சொல்கிறது 1 கிலோவுக்கு அளவு சொல்கிறேன். தக்காளி உங்களுக்கு ஒரு 300 கிராம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர் கணக்கு, ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ப போட்டுருங்க. ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய், ஒரு 200 ml தயிர் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த புதினா கொத்தமல்லி போடுங்க. புதினா கொத்தமல்லி ஒரு பொடி இருந்தால் போதும். பொதுவாக அந்த பிரியாணியில் எப்போ பண்ணாலும் புதினா கொஞ்சம் அதிகமாகவும் கொத்தமல்லியை கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈவன் நீங்கள் தக்காளியிலேயே எல்லா மசாலாவும் போட்டுட்டு ஒன்றா கூட கொட்டிடலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் இதையும் இதோட போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஸ்லைட்லி வதங்கின உடனே தண்ணி சேர்த்துங்க. தண்ணி நான் 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா இப்போவே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ரைஸில் அந்த சால்ட் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்ச பாஸ்மதி அரிசி நீங்கள் வடித்து போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். இதுக்கு நீங்கள் டைரெக்டாகவே செஞ்சிடலாம், குயிக்காக செய்கிறனால. அவ்வளோதான். தண்ணி நல்லா குக் ஆகி அந்த லெவலுக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கிற புதினா கொத்தமல்லியும் அது மேலே தூவிட்டு நெய் ஒரு 100 கிராம் கணக்கு 1 கிலோவுக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட 100 கிராம் இல்லைனா நீங்கள் 50 கிராம் கூட போடலாம். பட்டு எண்ணெய் 200 கிராம், 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் நெய் போடலாம். ஒரு பிஞ்ச் கரம் மசாலா, ஆல்ரெடி மசாலாலையும் போட்டிருக்கோம். இங்கே ஃப்ளேவருக்காக லாஸ்ட்டாக ஒரு முறை போடுவோம். அந்த ஒரு பிஞ்ச் கரம் மசாலா போட்டுட்டு தம் போட வேண்டியது தான். ஒரு 20 நிமிஷம் தம் போடுங்க. தம் போட்டு உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. தம் போட்டுட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அந்த தம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக குக் ஆகி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். ஈவன் தோ சேம் மெத்தடில் நீங்கள் பீட்ரூட்டு பதில் வேறு ஏதாச்சும் மீட் போட்டு செய்கிறதா இருந்தாலோ இல்லை வேறு வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறதா இருந்தாலோ தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் நேரில் ட்ரை பண்ண நம்ம அக்கார்ட் மெட்ரோபாலிட்டன் ராயல் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. மறந்துடாமல் நான் போடுற ரெசிபிஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.